ஓம் சாந்தி. இன்னைக்கு சண்டே அவ்யக்த பாப்தாதாவோட மகா வாக்கியங்களை கேட்க போகிறோம். இன்றைய அவ்யக்த முரளியில் பாப்தாதா நாலாபுரத்தில் இருக்கக்கூடிய மிகவும் பிரியமான குழந்தைகளுடைய ஊக்கம் உற்சாகத்தினுடைய ரொம்ப இனிமையிலும் இனிமையான அன்பு நினைவுகள் மற்றும் வாழ்த்துக்கள் பாபா கிட்ட வந்து சேர்ந்துட்டே இருக்கு அப்படின்றார். பாபா சொல்கிறாங்க, குழந்தைகள் ஒவ்வொருத்தருடைய மனசில் கூட பாப்தாதாவுடைய பிறந்த நாளுக்கான இந்த உற்சாகமான வாழ்த்துக்கள் நிறைஞ்சு இருக்குது அப்படின்றார். குழந்தைகள் நீங்கள் எல்லாரும் கூட விசேஷமாக பாப்தாதாவுக்கு வாழ்த்துக்களை கொடுக்க வந்திருக்கீங்களா, இல்லை வாழ்த்துக்களை வாங்கிக்கிறதுக்காக வந்திருக்கீங்களா அப்படின்னு கேட்குறார். பாப்தாதாவு கூட ஒவ்வொரு செல்லமான குழந்தைகளுக்கு மீதும் குழந்தைகளுடைய இந்த பிறந்த நாளுக்கான பல கோடி மடங்கு வாழ்த்துக்களை பாப்தாதா கொடுத்துட்டே இருக்கின்றார். மேலும் பாபா சொல்றாங்க, முழு கல்பத்திலையுமே இல்லாத ஒரு விசேஷமான நாள் இது. ஏன்னா அப்பா மற்றும் குழந்தைகளுக்கு ஒரே நாள் ஒரே டைம்ல பர்த்டே அப்படிங்கிறது கொண்டாடப்படுது. ஸோ இது விசித்திரமான ஜெயந்தியாக இருக்கு அப்படின்றார். பாபா ஸ்டார், குழந்தை அப்பா பிறவியும் ஒன்றா நடக்குது, இருக்கிறதும் ஒன்றா சங்கமயுகத்துல உலக நன்மைக்கான காரியமும் ஒன்றா செஞ்சிட்டு இருக்கீங்க. ஸோ அப்பா குழந்தைகள் கம்பைண்டா இணைந்து இருக்கீங்க. குழந்தைகள் இல்லாமல் அப்பாவாலேயும் எதுவும் பண்ண முடியாது, அப்பா இல்லாமல் தனியாக குழந்தைகளாலையும் எதுவும் பண்ண முடியாது அப்படிங்கிறார். மேலும் பாப்தாதா சொல்கிறாங்க, இன்றைய சிவ ஜெயந்தி நாளில் பாப்தாதாவுக்கு பக்தர்கள் மீதும் ரொம்ப அன்பு இருக்குது, இரக்கமும் இருக்குது. பக்தர்கள் இன்னைக்கு வரைக்கும் பகவானை தேடிக்கிட்டே இருக்காங்க. பாபா சொல்லுவாங்க, குழந்தைகள் நீங்கள் என்ன தேடினீங்க? பாபா குழந்தைகள் உங்களை தேடினாரா, இல்லை நீங்கள் பாபாவை தேடினீங்களா? யார் யாரை தேடினீங்க? குழந்தைகள் நீங்கள் காணாமல் தொலைஞ்சு போயிட்டீங்க, ஆனால் பாப்தாதா குழந்தைகளாக உங்களை தேடி கண்டுபிடிச்சிருக்காரு. மேலும் இந்த சிவ ஜெயந்தி நாளில் உண்மையான சுயநலம் இல்லாத அந்த பக்தர்கள் ரொம்ப சந்தோஷமாக அன்போட விரதம் இருப்பாங்களாம். குழந்தைகள் நீங்களும் இதுக்கு முன்னால் விரதம் இருந்தீங்கல்ல. பாபா சொல்கிறாங்க, உலகத்தில் இருக்கக்கூடிய பக்தர்கள் கொஞ்ச நாளைக்காக விரதம் இருக்காங்க, ஆனால் குழந்தைகள் நீங்கள் கல்பத்தில் இந்த ஒரு பிறவிக்கான விரதம் எடுக்கிறீங்க. இது 21 பிறவிகள் வரைக்கும் நிலையாக ஆயிடுது. அப்போ குழந்தைகள் நம்மளுடைய விரதம் என்ன அப்படின்னா, பாபா தூய்மையான உள்ளுணர்வு, பார்வை, செயல், தூய்மையான வாழ்க்கைக்கான விரதம் எடுக்கிறோம். அதாவது ஆகாரம், உணவு, விவகாரம், நம்மளுடைய சம்ஸ்காரம், உலகம் எல்லாத்துலேயுமே தூய்மைக்கான விரதம் அப்படிங்கிறத நம்ம எடுக்கிறோம். பிரம்மச்சரியம் மட்டும் கிடையாது, எல்லாத்துலேயுமே தூய்மை அப்படின்றார். மேலும் பாபா சொன்னாங்க, காமம் அப்படிங்கிற மகா பூதத்திற்கான மகா விரதம் எடுத்திருக்கீங்க, ஆனால் கூட இருக்கக்கூடிய மிச்ச 4 விகாரத்திற்கான விரதமும் எடுத்திருக்கீங்களா? கோபம் செகண்ட் நம்பர் விகாரம் தானே அப்படின்னு அதை லேசாக அதுக்கு ஃப்ரீடம் கொடுத்து விட்டுடல தானே அப்படின்னும் பாபா கேட்குறார். மேலும் பாபா சொல்கிறாங்க, கோவத்தோட அம்சம் இருக்குது, குழந்தை குட்டி இருக்குது, அது எல்லாத்தையும் மீதும் விரதம் எடுக்கணும் இல்லையா? 4 விகாரங்கள் இருந்தாலும் பாபா இன்னைக்கு ஸ்பெஷலி கோவம் அப்படிங்கிற விகாரத்தினுடைய அந்த விரதம் எடுத்திருக்கீங்களான்னு பாபா ஹைலைட் பண்ணி குழந்தைகள் கிட்ட கேட்குறார். மேலும் பாபா சொல்கிறாங்க, உடன் செல்வோம், பாபா கூடவே செல்வோம்னு சொல்லியிருக்கோம். அப்போ கூடவே போகணும் அப்படின்னா பாபாவுக்கு சமமாக்கணும். அப்போ உள்ளுக்குள்ளார வீண் எண்ணங்கள் அப்படிங்கிறதும் இருக்கக்கூடாது. பர்த்டேனா கிஃப்ட் கொடுப்பாங்க இல்லையா? அப்போ முதல்ல வீண் எண்ணங்கள் அப்படிங்கிறத பாபாவுக்கு கிஃப்டாக கொடுக்குறீங்களா, அதற்கான தைரியம் வைக்கிறீங்களா அப்படின்னு பாபா கேட்குறார். அடுத்தது பாபா சொல்கிறாங்க, பாப்தாதா இந்த குழு, அதாவது பிராமண பரிவாரத்தை பாபாவுக்கு சமமான முகமாக இருக்கிறத பார்க்க விரும்புகிறார். பாபா சொல்கிறாங்க, ரொம்ப உறுதியான எண்ணத்தோட தைரியம் வச்சிங்கனாவே போதும், பெரிய விஷயம்லாம் ஒன்றும் கிடையாது. ஆனால் பாபா சொல்கிறாங்க, பொறுமை சக்தி வேணும், ஏற்றுக்கொள்ளும் சக்தி வேணும். இந்த 2 பவர்ஸ், பொறுமை சக்தி, ஏற்றுக்கொள்ளும் சக்தி, இந்த 2 சக்தி இருந்தது அப்படின்னா யார்கிட்ட இருக்கோ அவங்களால ஈஸியாக கோபத்தை விட்டுட முடியும் அப்படின்றார். அடுத்தது பாபா சொல்கிறார், இது பிப்ரவரி எண்டில் சொன்னது, சிவ ஜெயந்தி டைமில் சொன்ன முரளி. ஸோ மார்ச் வரைக்கும் மேபி பாபா சீசன் இருந்திருக்கும். இப்போ பாபா இன்னும் 1 மந்தில் யார் பாபாவுக்கு சமம் ஆகியே தீரணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அவங்க ஒரு விஷயத்துக்கான ஒரு ஸ்லோகனை ஞாபகத்தில் வச்சுக்கோங்கன்றார். அதாவது துக்கம் கொடுக்கக்கூடாது, துக்கத்தை பெறக்கூடாது. இந்த ஸ்லோகனை ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்புறம் பாபா சொல்கிறாங்க, 1 மந்த்துக்கான ப்ராக்டிஸ் பண்ணுங்கள், 1 மாதம் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள், பயிற்சி பண்ணுங்கள், துக்கத்தை பெற மாட்டேன் அப்படின்னு ப்ராக்டிஸ் பண்ணுங்க அப்படின்றார். பாபா சொல்கிறாங்க, ஏதாவது நடக்கும் தான்,
அவங்க வந்து கொடுத்தாங்க, நானாக கொடுத்தேன் அப்படின்லாம் சொல்லாதீங்க, மற்றவங்கள பார்க்காதீங்க, தன்னை பாருங்கள், இந்த விஷயத்தில் அர்ஜுனனாக நான் ஆகணும் அப்படின்றார். மேலும் குழந்தைகளோட ரிப்போர்ட் எல்லாம் பாபாவுக்கு பார்க்குறப்ப மெஜாரிட்டி குழந்தைகளோட ரிப்போர்ட் வந்து பாபாவுக்கு திருப்திகரமாக இல்லையா. அதனால் 1 more month பாபா வந்து ப்ராக்டிஸ் பயிற்சி பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு அண்டர்லைன் பண்ணுறார். பாபா சொல்லுவாங்க, 1 மாதம் ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா பழக்கம் ஆகிடும், பழக்கம் ஆக்கி தான் தீரணும், பழக்கம் ஆக்க வேண்டும் அப்படின்றார். இப்படி தான் இருக்கும், என்னால் இவ்வளோதான் முடியும், இப்படியெல்லாம் லேசாக அப்படியே இருந்துடாதீங்க அப்படின்றார். பாப்தாதா மேலே அன்பு இருக்குன்னா ஒரு கோவத்தை அவருக்காக அர்ப்பணம் பண்ண முடியாதா அப்படின்னு கேட்குறார். பாபா மேலே அன்பு இருக்குது அப்படின்னா, அர்ப்பணம் ஆகிறேன் அப்படின்னா அதனுடைய அடையாளம் பாபா சொன்ன வார்த்தையை தலை மேலே வச்சுக்கணும் அப்படின்றார். மேலும் பாபா சொல்கிறாங்க, இன்னைக்கு ஒவ்வொரு பாபாவுடைய குழந்தை கூட நான் கோவத்தை திறந்துட்டேன், நான் காமத்தை திறந்து விட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு உலகங்கிற மேடைக்கு முன்னால ஒவ்வொரு குழந்தையும் பாபா காட்டணும்னு ஆசைப்படுறார், விரும்புகிறார். இப்போதான் நேரம் இருக்கு. இப்போ இருக்கக்கூடிய இந்த நேரம் குழந்தைகளுக்கு துணையாக இருக்கு. ஆத்மாக்களும் இப்போ முக்திக்கு ரிட்டன் திரும்பி போகணும். அதனால இப்போ முயற்சி பண்ணோன்னா எல்லாமே நடக்கும். அப்புறம் நேரம் முடிஞ்சு போயிடுச்சுன்னா நம்ம எவ்வளோதான் முயற்சி பண்ணாலும் நம்மளால் முக்தி மற்றவங்களுக்கு கொடுக்க முடியாமல் போயிடும். அதனால் பாபா சொல்கிறாங்க, முதல்ல தனக்கு முக்தி கொடுங்க, பிறகு உலகத்தில் இருக்கக்கூடிய மற்ற ஆத்மாக்களுக்கும் முக்திங்கிற அஞ்சலியை நீங்கள் வந்து கொடுங்க அப்படின்றார். அப்புறம் பாபா லாஸ்ட்டில் இன்றைக்கி சுயதர்ஷன சக்கரத்துக்கான ட்ரில்லும் குழந்தைகளுக்கு பண்ண வைக்கிறார். ஸோ வாங்க முரளியினுடைய டீட்டெயிலான விஷயங்களை இன்றைக்கி நம்ம கேட்கலாம். ஓம் சாந்தி. இன்னைக்கு சண்டே, அவ்யக்த முரளியினுடைய தேதி 20/7/2025. அவ்யக்த பாப்தாதா ரிவைஸ் டேட் 25/2/2006. 2006 சிவ ஜெயந்தியை முன்னிட்டு பாப்தாதா சொன்ன மகா வாக்கியங்கள் இன்னைக்கு முரளியில் கொடுக்கப்பட்டிருக்கு. இன்றைய முரளியினுடைய தலைப்பு, உற்சவ தினமான இன்று மனதின் ஊக்கம் உற்சாகத்தின் மூலமாக மாயையிடமிருந்து விடுபட்டிருக்கும் விரதம் எடுங்கள். கருணை உள்ளத்துடன் மாஸ்டர் முக்தி வள்ளல் ஆகுங்கள். தந்தையுடன் செல்ல வேண்டுமெனில் சமநிலை பெறுங்கள். உற்சவ தினமான இன்று, சிவ ஜெயந்தினாவே கோலாகலமாக கொண்டாடுறது. ஸோ பாபா சொல்கிறாங்க, உற்சவ தினமான இன்று மனதின் ஊக்கம் உற்சாகத்தின் மூலமாக மாயையிடமிருந்து விடுபட்டிருக்கும் விரதம் எடுங்கள். கருணை உள்ளத்துடன் மாஸ்டர் முக்தி வள்ளல் ஆகுங்கள். தந்தையுடன் செல்ல வேண்டுமெனில் சமநிலை பெறுங்கள். பாபாவோட ரிட்டர்ன் திரும்பி போகணும் அப்படின்னா அவருக்கு சமமாக ஆகணும் அப்படின்றார். இன்று நாலாபுறம் இருந்தும் மிக பிரியமான குழந்தைகளின் ஊக்கம் உற்சாகம் நிரம்பிய இனிமையிலும் இனிமையான அன்பு நினைவுகளும் வாழ்த்துக்களும் வந்தடைந்த வண்ணம் உள்ளன. ஒவ்வொருவர் மனதிலும் பாப்தாதாவின் பிறந்த நாளுக்கான ஊக்கம் நிறைந்த வாழ்த்துக்கள் கலந்துள்ளன. நீங்கள் அனைவரும் கூட இன்று விசேஷமாக வாழ்த்துக்களை கொடுக்க வந்துள்ளீர்களா, பெற வந்துள்ளீர்களா? பாப்தாதாவும் செல்லமான குழந்தைகள் ஒவ்வொருவருக்கும் குழந்தைகளின் பிறந்த நாளுக்கான பல மடங்கு வாழ்த்துக்களை வழங்குகின்றார். இன்றைய நாளின் சிறப்பே முழு கல்பத்திலும் இல்லாதது தந்தைக்கும் குழந்தைகளுக்கும் ஒன்றாக இணைந்தே கொண்டாடும் நாள் இன்று. இதுவே வெற்றித்தரமான ஜெயந்தி. முழு கல்பத்திலேயும் இல்லாதது இந்த ஒரு டைமில் சங்கமேகத்தினுடைய இந்த சிவ ஜெயந்தி நாளில் இருக்குது. இது விசித்திர ஜெயந்தி. என்ன அந்த ஸ்பெஷாலிட்டி அப்படின்னா, அப்பாவுக்கும் குழந்தைகளுக்கும் ஒரே நேரத்தில் ஒன்றா பர்த்டே கொண்டாடுறது. ஸோ பாபா சொல்கிறாங்க, இதுவே விசித்திர ஜெயந்தி. இது போன்ற ஜெயந்தி எப்போதாவது கொண்டாடியதுண்டா? ஆனால் இன்றோ பாப்தாதா குழந்தைகளின் ஜெயந்தியையும் குழந்தைகள் பாப்தாதாவின் ஜெயந்தியையும் கொண்டாடுகின்றனர். பெயர் சிவ ஜெயந்தி என்று சொல்லப்படுகிறது. ஆனால் இந்த ஒரு ஜெயந்திற்குள் அநேக ஜெயந்தி அடங்கியுள்ளது. இந்த ஒரு பர்த்டேல நிறைய பர்த்டே அடங்கி இருக்கின்றார். உங்கள் அனைவருக்கும் அதிகமான சந்தோஷம் உள்ளது தானே? நாம் பாபாவிற்கு வாழ்த்து தர வந்துள்ளோம். தந்தையும் நமக்கு வாழ்த்து தர வந்துள்ளார். ஏனெனில் தந்தைக்கும் குழந்தைக்கும் ஒன்றாக பிறந்த நாள் நிகழ்வது இது அதிகமான அன்பின் அடையாளமாகும். அப்பா குழந்தைகளுக்கு ஒன்றா பர்த்டே செலிப்ரேட் பண்ணுறோன்னா நிறைய அன்பு இருக்கிறதுனுடைய அடையாளம் இது. தந்தையால் குழந்தைகளின்றி ஏதும் செய்ய இயலாது.
குழந்தைகளாலும் தந்தையின்றி ஏதும் செய்ய இயலாது. பிறவியும் ஒன்றாக, சங்கமயுகத்தில் இருப்பதும் ஒன்றாகவே. ஏனெனில் தந்தையும் குழந்தைகளும் இணைந்துள்ளனர். அப்பாவும் குழந்தைகளும் கம்பைண்டா இருக்கீங்கன்றார். உலக நன்மைக்கான செயலும் ஒன்றாகவே நடைபெற்று கொண்டிருக்கிறது. தனித்து தந்தையாலும் செய்ய இயலாது, குழந்தைகளாலும் செய்ய இயலாது. உடன் இருந்தே செயல்படுபவர். அதாவது பாபாவாலேயும் தனியா பண்ண முடியாது, குழந்தைகளாலும் பாபா இல்லாம தனியா செய்ய முடியாது. 2 பேரும் கம்பைண்டா ஒன்னா இருந்ததா செய்யறாங்க. தந்தையின் உறுதிமொழி, உடன் இருப்போம், உடன் செல்வோம். உடன் செல்வோம் அல்லவா, உறுதிமொழி உள்ளதல்லவா. பாபா கூடவே தான் போவோம் அப்படின்னு ப்ராமிஸ் இருக்குதானே. தந்தைக்கும் குழந்தைகளுக்கும் இடையேயான இத்தகைய அன்பை பார்த்துள்ளீர்களா? பார்த்ததுண்டா? அனுபவம் செய்துள்ளீர்களா? எனவே இந்த சங்கம யுகத்திற்கு மகிமை உள்ளது. இந்த சந்திப்பின் நினைவாக பல்வேறு விழாக்களை கொண்டாடுகின்றனர். இந்த சிவ ஜெயந்தி நன்னாளில் பக்தர்கள் வாருங்கள் என அழைக்கிறார்கள். இந்த சிவ ஜெயந்தி சிவராத்திரியில என்ன பண்றாங்க, பக்தர்கள்லாம் கடவுளை பார்த்து வாங்க வாருங்கள் அப்படின்னு இன்வைட் பண்றாங்க என்று அழைக்கிறார்கள். எப்போது வருவார், எப்படி வருவார் என யோசித்து கொண்டிருக்கின்றனர். மற்றும் இங்கே நீங்கள் கொண்டாடி கொண்டிருக்கிறீர்கள். சிவ ஜெயந்தி நாள்னாவே பக்தர்கள் வாங்க அப்படின்னு கடவுளை கூப்பிடுறாங்க. அவர் எப்போ வருவார், எப்படி வருவார்னு யோசிச்சுட்டு இருக்காங்க. ஆனா இங்க குழந்தைகள் அந்த கடவுளோட சேர்ந்து பர்த்டேவை கொண்டாடிட்டு இருக்கோம். பாப் தாதாவிற்கு பக்தர்களின் மீது அன்பும் உள்ளது, இரக்கமும் உள்ளது. எவ்வளவு முயற்சி செய்கிறார்கள், நீங்கள் எவ்வளவு முயற்சி செய்கிறீர்கள்? பக்தர்கள் எவ்வளவு முயற்சி பண்றாங்க, குழந்தைகள் நீங்க எவ்வளவு முயற்சி பண்றீங்க? ஃபர்ஸ்ட் தேடிக்கொண்டிருக்கின்றார்கள். பக்தர்கள் கடவுளை தேடிட்டு இருக்காங்க. நீங்கள் தேடினீர்களா? தந்தை உங்களை தேடினாரா? யார் யாரை தேடினது? நம்ம பாபாவை தேடினோமா, பாபா நம்மளை தேடினாரா? யார் யாரை தேடியது? நீங்கள் தேடினீர்களா? நீங்களோ சுற்றி கொண்டே இருந்தீர்கள். ஆனால் பாருங்கள், தந்தை குழந்தைகளை தேடி கண்டுபிடித்து விட்டார். குழந்தைகள் எங்கோ சென்று தொலைந்து போனீர்கள். நம்ம எங்கேயோ காணாம போயிட்டோம். இன்று கூட பாருங்கள், பாரதத்தின் அநேக ராஜ்யங்களிலிருந்து, அதாவது நிறைய ஸ்டேட்ஸ்ல இருந்து வந்துள்ளீர்கள். ஆனால் வெளிநாடும் குறைந்ததல்ல, 100 நாடுகளிலிருந்து வந்துள்ளீர்கள். 100 கண்ட்ரீஸ்ல இருந்து பாபாவுக்கு முன்னால வந்திருக்காங்க. ஸோ அவங்க கூட ஃபாரினர்ஸ் கூட கம்மி இல்லைன்றார் பாபா. என்ன முயற்சி செய்தீர்கள்? பாபாவை தேடுறதுக்கு என்ன முயற்சி பண்ணீங்க? கை உயர்த்துங்கள். தந்தையை தேடுவதில் யாரெல்லாம் உழைத்தீர்கள்? பக்தி செய்தீர்கள். ஆனால் தந்தை தேடி கண்டுபிடித்த பிறகு என்ன முயற்சி செய்தீர்கள்? செய்தீர்களா முயற்சி? பாபா நம்ம குழந்தைகளை கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் நம்ம ஏதாவது முயற்சி பண்ணியிருக்கோமா என்ன? பாபா சொல்றார், ஒரு நொடியில் நம்பிக்கை செய்து நிச்சயம் செய்து விட்டீர்கள். ஒரு செகண்ட்ல பாபா மேல ஃபெய்த் நிச்சயம் வந்துருச்சு. ஒரே சொல்லில் ஒப்பந்தம் ஆயிற்று. ஒரே ஒரு வேர்ட்ல அக்ரிமெண்ட் பாபாவோட பண்ணிட்டோம். அந்த ஒரு சொல் எது? என்னுடையது. குழந்தைகள் சொன்னீர்கள் என்னுடைய பாபா. தந்தையும் சொன்னார் என்னுடைய குழந்தாய். அவ்வளவுதான். சுலபமா? சுலபமான நிச்சயமா? கடினமா? சுலபம் தானே. பாபா நம்மளை பார்த்து என்னோட குழந்தைன்றார். குழந்தைகள் நம்ம பாபாவை பார்த்து என்னோட பாபான்னு சொல்றோம். அப்ப ஈஸியான அக்ரிமெண்ட் தானே இது. இது ஒன்றும் கஷ்டம் இல்லை தானே அப்படின்றார் பாபா. ஒரு செகண்ட்ல என்ன ஆயிடுச்சு? பாபா மேல நிச்சயம் நம்பிக்கை வந்துருச்சு. சிறிது கடினம் என நினைப்பவர்கள் கை உயர்த்துங்கள். கொஞ்சம் கஷ்டமா இருக்கு பாபா, அவர் மேல பாபா மேல ஃபெய்த் வரது கொஞ்சம் கஷ்டமா இருக்குன்னு நினைக்கிறவங்களா கை தூக்குங்கன்றார். அவ்வப்போது கடினம் தானே இல்லையா? சுலபம்தான். பலவீனங்கள் கடினமாக ஆக்குகிறது. உண்மையில பாபா மேல ஃபெய்த் வைக்கிறது ரொம்ப ஈஸி. பாபாவோட அக்ரிமெண்ட் போடுறது கூட ரொம்ப ஈஸி. ஆனா நமக்குள்ள இருக்கக்கூடிய அந்த வீக்னஸ், பலவீனங்கள் என்ன பண்ணுதா? ரொம்ப கஷ்டமாக ஆக்கிடுது. பாப்தாதா பார்க்கிற சுயநலமில்லாத உண்மையான பக்தர்கள் இன்றைய நாளில் மிகுந்த அன்புடன் விரதம் இருக்கிறார்கள். நீங்களும் விரதம் இருந்திருப்பீர்கள். நம்மளும் பாபா கிட்ட வரதுக்கு முன்னால பக்தியில விரதம் இருந்திருப்போம். பாபாஸ்லார் அவர்கள் சில தினங்களுக்கு விரதம் இருக்கிறார்கள். நீங்களோ இப்போது இருக்கும் ஒரு விரதத்தால் 21 பிறவிக்கு அது நிலையாக ஆகிவிடுகிறது. அவர்கள் ஒவ்வொரு ஆண்டும் கொண்டாடுகிறார்கள், விரதம் இருக்கிறார்கள். நீங்கள் கல்பத்தில் ஒரு முறை விரதம் இருக்கிறீர்கள். அவங்க எவ்ரி இயர் செலிப்ரேட் பண்றாங்க, விரதம் இருக்காங்க. ஆனா குழந்தைகள் நீங்கள் கல்பத்துல ஒரு முறை விரதம் இருக்கீங்க. இதனால் 21 பிறவிக்கு உடலாலோ மனதாலோ விரதம் இருக்க வேண்டியதில்லை. கல்பத்துல சங்கம் யுகல பாபா சொல்ற மாதிரி விரதம் இருந்துட்டோம்னா இதுக்கப்புறம் 21 பர்த்ஸ்க்கு
மனசால உடலால விரதம் இருக்கணும் அப்படிங்கிற அவசியமே இல்லைன்றார். நீங்களும் விரதம் இருக்கின்றீர்கள். என்ன விரதம்? நம்மளோட விரதம் என்ன? இது என்ன விரதம் இருக்கும்? பாபா சொல்றார், தூய்மையான உள்ளுணர்வு, பார்வை, செயல், தூய வாழ்வெனும் விரதம் எடுத்துள்ளீர்கள். வாழ்வே தூய்மையானது. பிரம்மச்சரியம் மட்டும் தூய்மை அல்ல. ஆகாரம், அதாவது உணவு, விவகாரம், மற்றவங்க கிட்ட பழகிறது, உலகம், சன்ஸ்காரம், அனைத்திலும் தூய்மை. வெறும் பிரம்மச்சரியம் மட்டும் பியூரிட்டி கிடையாது. நம்ம சாப்பிட்ற உணவு, நம்ம மற்றவங்க கிட்ட விவகாரத்துல வர்றது, உலகத்தோட இருக்கிறது, சன்ஸ்காரம் எல்லாத்துலேயுமே தூய்மைன்றார். அவ்வாறு விரதம் எடுத்துள்ளீர்கள் தானே? எடுத்துள்ளீர்களா? எல்லாத்துலேயும் பியூரா இருக்கேன் பாபான்னு ப்ராமிஸ் பண்ணியிருக்கீங்க தானே? விரதம் எடுத்திருக்கீங்கல்ல? தலை அசையுங்கள். எடுத்துள்ளீர்களா? உறுதியாக எடுத்துள்ளீர்களா? உறுதியா, சிறிது அரைக்குறையா? பக்காவா இருக்கீங்களா விரதம்? இல்லை கொஞ்சம் அவசர அரைக்குறையா இருக்கா? நல்லது. மகாபூதமான காமம், இதனை விரதம் எடுத்தீர்களா? மீதமுள்ள 4 விரதம் எடுத்துள்ளீர்களா? பிரம்மச்சாரி ஆகியுள்ளீர்கள். மேலும் பின்னால் உள்ள 4 விரதம் எடுத்தீர்களா? அதாவது காம்பிக்காரத்திற்கான விரதம் எடுத்துட்டீங்க. அடுத்தது 4 இருக்கு இல்லையா? கோபம், பேராசை, பற்று, அகங்காரம். அந்த 4க்கும் விரதம் எடுத்துட்டீங்களா அப்படின்னு கேட்கிறார். பின்னால் உள்ள 4 விரதம் எடுத்தீர்களா? கோபம் விடுபட்டு விட்டதா? கோபத்தை விட்டுட்டீங்களா அப்படின்னு கேட்கிறார். கோபம் விடை பெற்று சென்றதா? 2ஆம் நம்பர் தானே, பரவாயில்லை என்று இருந்து விடவில்லையே. கோபம் 2nd நம்பர் விகாரம் தானே, பரவாயில்ல இருக்கட்டும் அப்படின்னு அது இருந்துடலையே. எப்படி மகாபூதத்தை மகாபூதம் என புரிந்து கொண்டு மனம், சொல், செயலால் விரதம் வைத்தீர்களோ அவ்வாறே கோபத்தின் மீதும் விரதம் வைத்துள்ளீர்களா? கோபத்தின் மீது விரதம் வைத்துள்ளோம் என்று நினைக்கின்றீர்கள். குழந்தை குட்டிகளும் பின்னால் உள்ளது. பேராசை, பற்றுதல், அகங்காரம். ஆனால் இன்று பாப்தாதா கோபத்தை பற்றி கேட்டுக்கொண்டிருக்கிறார். பின்னால மற்ற விகாரம்லாம் இருக்கு, கோவத்தோட குழந்தை குட்டியும் இருக்கு. ஆனா பாபா இன்னைக்கு பர்டிகுலர்லி கோவத்தை தான் கேட்கிறார். அதை பத்தி தான் பாபா பேசிட்டு இருக்காரு இன்னைக்கு. யாரெல்லாம் கோபத்தின் மீது முழு விரதம் வைத்துள்ளீர்களோ, மனதளவிலும் கோபம் இல்லை, உள்ளத்திலும் கோபத்தின் உணர்வு இல்லை. அப்படி இருக்கிறீர்களா? மனசுலயும் கோபம் இல்லை பாபா, உள்ளத்துலயும் கோபத்தோட அந்த ஃபீலிங்ஸ் கூட இல்லை, அப்படி இருக்கீங்களா யாராவது அப்படின்னு கேட்கிறார். இன்று சிவ ஜெயந்தி நாளில் பக்தர்களும் விரதம் இருக்கின்றார்கள். பாப் தாதாவும் விரதம் குறித்து கேட்பார் அல்லவா? பாபாவும் விரதம் பத்தி கேட்பார் இல்ல? அப்ப கோபம் அப்படிங்கிற விகாரத்தை யாரெல்லாம் விரதம் எடுத்திருக்கீங்க அப்படின்னு பாபா கேட்கிறார். அப்ப சிலர் கை உயர்த்தினார்கள். கொஞ்சம் பேர் பாபாவுக்கு மேல கை தூக்குறாங்க. நல்லது. கை உயர்த்தியவர்களை படம் பிடியுங்கள். அவங்களெல்லாம் கை தூக்குனவங்கள வீடியோ எடுக்க சொல்றார். ஏனெனில் பாப்தாதா நீங்கள் கை உயர்த்துவதனால் மட்டும் ஏற்பதில்லை, உங்களுக்கு துணையாக இருப்பவர்களும் சான்றிதழ் தர வேண்டும், பிறகே பரிசு வழங்கப்படும். பாபா எனக்கு கோவமே இல்லைன்னு நான் கை தூக்கிட்டா பாபா அப்படியெல்லாம் அக்செப்ட் பண்ண மாட்டாராம். யாரெல்லாம் நம்ம கூட இருக்காங்களோ, நமக்கு ஹெல்ப் பண்ணிட்டு இருக்காங்களோ, அவங்க சர்டிஃபிகேட் கொடுக்கணும் நான் கோவப்படலன்னு. அப்படி கூட இருக்கவங்க சர்டிஃபிகேட் கொடுக்கட்டும், அப்போ நீங்கள் உங்களுக்கு கோவம் வரல, நான் கிஃப்ட் கொடுக்குறேன் அப்படின்றார் பாபா. பிறகே பரிசு வழங்கப்படும். நல்ல விஷயம்தான். ஏனெனில் பாப்தாதா பார்த்தார் கோபத்தின் அம்சமும் உள்ளது. பொறாமை, சந்தேகம் இவையும் கோபத்தின் குழந்தை குட்டிகளே. இருப்பினும் நல்லது. தைரியம் உள்ளவர்களுக்கு, வைத்துள்ளவர்களுக்கு பாப்தாதா இப்போது வாழ்த்துக்களை வழங்குகின்றார். ஆனால் சான்றிதழுக்கு பிறகு பரிசு தருவார். கோபம்ங்கிற அந்த விகாரத்துக்கு விரதம் எடுத்திருக்கோம், கோபம் இல்லை அப்படிங்கிறவங்களுக்கு பாபா என்ன சொல்கிறார், நான் வாழ்த்துக்கள் கொடுக்குறேன், ஆனால் ப்ரைஸ் கொடுக்கணும்னா கூட இருக்கக்கூடியவங்க சர்டிஃபிகேட் கொடுக்கட்டும், அதுக்கப்புறம் தான் நான் கிஃப்ட் கொடுப்பேன்றார். ஏனெனில் பாப்தாதா ஹோம்ஒர்க் கொடுத்துள்ளார். அதன் ரிசல்ட்டையும் பாப்தாதா பார்க்கிறார். ஆல்ரெடி கொடுத்த ஹோம்ஒர்க்கான ரிசல்ட்டும் பார்க்குறாரு. கூட இருக்கவங்களும் இவங்க கோபம் இவங்கக்கிட்ட இல்லை, மனதிலையும் இல்லை, உள்ளத்தினுடைய உணர்வுகள்லையும் ஃபீலிங்ஸ்லேயும் கோபம் இல்லைன்னு சர்டிஃபிகேட் கொடுக்கணும், அப்புறமா நான் உங்களுக்கு கிஃப்ட் கொடுக்குறேன் அப்படின்றார். அடுத்த பாயிண்ட் வரார். இன்று பிறந்த நாளை கொண்டாடுகின்றீர்கள். பிறந்த நாளில் என்ன செய்வார்கள்? ஒன்று கேக் வெட்டுவார்கள். இப்போது 1 மாதம் உள்ளது. இந்த 2 மாதத்தில் தனது வீண் எண்ணங்கள் என்னும் கேக்கை வெட்டினீர்களா? அதாவது இது பிப்ரவரி லாஸ்ட்ல சொன்ன முரளி.
ஸோ பாபா சொல்கிறார் மார்ச், அதாவது அந்த சீசனுக்கு இன்னும் 1 மந்த் பாக்கி இருக்குது. ஸோ பாபா சொல்கிறார் இப்போ 1 மந்த் இருக்குது. ஆல்ரெடி அந்த இயரில் ஜான்வரி பிப்ரவரி எண்டு. ஸோ ஆல்ரெடி முடிஞ்சு போன அந்த 2 மந்த்ஸில் 2 மாதத்தில் தன்னோட வீணான எண்ணங்கள் அப்படிங்கிற கேக்கை நீங்கள் வெட்டிட்டீங்களா அப்படின்னு கேட்குறார். இந்த கேக்கை வெகு சுலபமாக வெட்டி விடுகிறீர்கள். ஃபிசிக்கலாக ஒரு கேக் இருக்குன்னா அதை வெட்டுறது ரொம்ப ஈஸியாக வெட்டிடலாம். இன்றும் வெட்டுவீர்கள். பர்த்டே இல்லையா, சிவ ஜெயந்தினா. ஸோ அதனால் பாபா சொல்றார் இன்றும் கேக் வெட்டுவீர்கள். ஆனால் வீண் எண்ணம் எனும் கேக்கை வெட்டினீர்களா? வெட்ட வேண்டும் அல்லவா? வேஸ்ட் தாட்ஸ் அப்படிங்கிற கேக்கை கட் பண்ணணும் இல்லையா? ஏனெனில் தந்தையுடன் செல்ல வேண்டும். இது உறுதியான வாக்கு தானே, பக்காவான ப்ராமிஸ் தானே பாபா கிட்ட. பாபா கூட தானே ரிட்டர்ன் திரும்பி போகணும். யாருடன் உடன் செல்வீர்கள்? உடன் செல்ல வேண்டுமெனில் சமநிலையும் பெற வேண்டும். பாபா கூட தான் போகணும். ஆனால் கூட போனோன்னா அவருக்கு ஈக்குவலாக சமமாக ஆகணும். இன்னும் மீதம் இருந்தாலும் 2 மாதம் பூர்த்தியானது. மார்ச் வரைக்கும் சீசன்னா இன்னும் 1 மந்த் பாக்கி இருந்தால் கூட ஆல்ரெடி ஜான்வரி பிப்ரவரி 2 மந்த்ஸ் முடிஞ்சு போயிடுச்சு இல்லையா? இன்று எங்கிருந்தெல்லாம் பிறந்த நாள் கொண்டாட வந்துள்ளீர்கள்? விமானம் மூலமாக, ரயில் மூலமாக, கார் மூலமாக வந்துள்ளீர்கள். ஓடோடி வந்துள்ளீர்கள். பாப்தாதாவிற்கு மகிழ்ச்சியே. ஆனால் பிறந்த நாளில் முதலில் பரிசு தருவார்கள். 1 மாதம் உள்ளது, ஹோலியும் வருகின்றது. பர்த்டேனா ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுவாங்க? கிஃப்ட் கொடுப்பாங்க. ஸோ பாபா சொல்கிறாங்க எங்கெங்கிருந்தோ வந்திருக்கீங்க, மிச்சம் இப்போ 1 மந்த் இருக்குது. அந்த 1 மந்தில் ஹோலியும் வரப்போகுது. ஹோலியில் சிறிது எரிக்கப்படும். சில வீணான எண்ணம் எனும் விதையும் உள்ளது. விதை இருந்தால் தண்டும் வரும், இலையும் வரும். பாவஸ்டாங்க வேஸ்ட் தாட்டுங்கிற விதை இன்னும் பாக்கி இருக்குது. விதை இருக்குது அப்படின்னா தண்டு வரும், விலையும் வரும், இலை கூட வரும். அப்படின்னா என்ன? வேஸ்ட் தாட்ஸ் இருந்தால் அதுக்கப்புறம் அது கொஞ்சம் டெவலப் ஆகி அதுலேருந்து மற்றதெல்லாம் வரும் அப்படிங்கிறார் பாபா. அதனால் பாபா சொல்கிறார் இன்றைய மனதின் ஊக்கம் உற்சாகத்துடன், பாபா சொல்கிறார் சொற்களால் அல்ல, மனதின் ஊக்கம் உற்சாகத்துடன், மனதாலும் சொல்லாலும் தொடர்பு முறையிலும் மீதமுள்ளவற்றை தந்தையின் பிறந்த நாளான இன்று தந்தைக்கு பரிசு தருவீர்களா? பர்த்டேனாவே ஃபர்ஸ்ட் கிஃப்ட் கொடுப்பாங்க. ஸோ இன்னைக்கு இந்த பர்த்டேயில் பாப்தாதாவுக்கு மிச்சம் மீதி என்னெல்லாம் வேஸ்ட் எனக்குள்ளே இருக்கோ, வீணானது, அது எல்லாத்தையும் எனக்கு கிஃப்டாக கொடுப்பீங்களா? மனசார கொடுப்பீங்களா அப்படின்னு கேட்குறார். மனதின் ஊக்கம் உற்சாகத்துடன் தருவீர்களா? இதில் லாபம் உங்களுக்கு தான். பாபா கிட்ட வேஸ்ட்டை நம்ம கிஃப்டாக கொடுத்துட்டோம்னா லாபம் எனக்கு தான். பாபா பார்க்க விரும்புகிறார் யார் ஊக்கம் உற்சாகத்துடன் தைரியத்துடன் செய்வீர்கள். செய்தே காண்பிப்போம், நல்லவர்களாகி காண்பிப்போம் என்பவர்கள் கை உயர்த்துங்கள். பாபா நான் தைரியத்தோடு நான் செஞ்சு காட்டுறேன், நான் நல்லவனா ஆகி காட்டுவேன், நான் செஞ்சுதான் தீருவேன். அந்த மாதிரி ஊக்கம் உற்சாகத்தோடு யாரை தைரியம் வைக்கிறீங்களோ அவங்கெல்லாம் கை தூக்குங்கன்றார் பாபா. பாபா சொல்கிறாங்க விட வேண்டி இருக்கும், சிந்தியுங்கள். சொல்லிலும் கூடாது, தொடர்பிலும் கூடாது. கொஞ்சம் யோசித்து பார்த்துக்கோங்க. விட வேண்டியதாக ஆகும். பாபாட்ட சொல்கிறோன்னா விட வேண்டியதாக இருக்கும். பாபா சொல்கிறார் சொல்லிலும் கூடாது, தொடர்பிலும் கூடாது. தைரியம் உள்ளதா? தைரியம் இருக்கிறதா? அந்தளவுக்கு வேஸ்ட் வார்த்தையிலையும் வரக்கூடாது, கனெக்ஷன்ஸ்லேயும் வரக்கூடாது, எதுலேயுமே வேஸ்ட் வரக்கூடாது. அதை விடுறதுக்கான அவ்வளோ தைரியம் இருக்கா அப்படின்னு கேட்குறார். மதுபனில் இருப்பவர்களிடம், வெளிநாட்டவரிடம், பாரதவாசிகளிடமும் தைரியம் உள்ளதா என்று கேட்கிறார். ஏனெனில் பாப்தாதாவிற்கு அன்பு உள்ளது. ஆகவே பாப்தாதா யாரும் இருந்து விடக்கூடாது, அனைவரும் இணைந்தே செல்ல வேண்டும் என விரும்புகிறார். எல்லாரும் மேலே பாபாவுக்கு அன்பு இருக்கு. ஆனால் யாரும் பாக்கி இருக்கக்கூடாது, எல்லாரும் ஒன்றா சேர்ந்து போயிடணும் அப்படின்னு பாபா ஆசைப்படுறார். உடன் செல்வோம் என்ற வாக்கு கொடுத்திருக்கும் பொழுது சமமாகியே தீர வேண்டும். கூடவே வரேன் பாபான்னு ப்ராமிஸ் பண்ணியிருக்கீங்கன்னா அவருக்கு சமமாக ஆகிதான் தீரணும். அன்பு உள்ளது தானே, கடினத்துடன் கை உயர்த்தவில்லை தானே, ரொம்ப கஷ்டப்பட்டு கை தூக்கல தானே, சந்தோஷமாக தானே தூக்கியிருக்கீங்க, அன்போடு தானே தூக்குனீங்க. பாப்தாதா இந்த குழுவினை, பிராமண பரிவாரத்தை தந்தைக்கு சமமான முகமாக பார்க்க விரும்புகிறார். உறுதியான எண்ணத்துடன் தைரியம் வைத்தாலே போதும், பெரிய விஷயம் அல்ல. திடமான உறுதியான எண்ணத்துடன் தைரியம் வைத்தாலே போதும், பெரிய விஷயம் அல்ல. ஆனால் பொறுமை சக்தி வேண்டும், ஏற்றுக்கொள்ளும் சக்தி தேவை. 2 விஷயம் சொல்றார். பொறுமை சக்தி வேணும், ஏற்றுக்கொள்ளும் சக்தி வேணும். யாரிடம் பொறுமை மற்றும் ஏற்றுக்கொள்ளும் இவ்விரு சக்திகள் இருக்குமோ அவர்களால் சுலபமாகவே கோபத்தை விட்டுவிட முடியும்.
ஏன்னா கோவங்கிற விகாரத்தை விடணுன்றா அதோடைய விரதம் இருக்கணும் தானே பாபா இன்னைக்கு சொல்லிட்டு இருக்கார். ஸோ கோவத்தை விடணும் அப்படின்னா யாரால விட முடியுமா? யார்கிட்ட பொறுமை சக்தி இருக்கு, ஏற்றுக்கொள்ளும் சக்தி இருக்கோ அவங்களால ஈஸியாக கோவத்தை விட முடியுன்றார். பிராமண குழந்தைகளான உங்களுக்கு பாப்தாதா சர்வ சக்திகளையும் வரதானமாக கொடுத்துள்ளார். மாஸ்டர் சர்வசக்திவான் என்ற பெயரும் உள்ளது. இந்த ஒரு மாதத்தில் சமமாகியே தீர வேண்டுமெனில் வாக்குறுதியின் ஸ்லோகன் ஒன்றினை நினைவில் வையுங்கள். மிச்சம் மார்ச் வரைக்கும் 1 மந்த் இருக்குது. அந்த 1 மந்த்துக்குள்ளார பாப் சமான் ஆகியே தீரணும் அப்படின்னு நீங்கள் உங்களுக்குள்ளார நினைக்கிறீங்கன்னா பாபா கிட்ட கொடுத்துருக்கக்கூடிய ஒரு ப்ராமிஸோட ஸ்லோகனை ஞாபகம் வச்சுக்கோங்க. என்ன ஸ்லோகன் அது? துக்கம் தரக்கூடாது, துக்கம் பெறக்கூடாது. அநேகர் இன்று நான் யாருக்கும் துக்கம் தரவில்லை என்று சோதனை செய்கிறார்கள். நான் யாருக்கும் துக்கம் கொடுக்கல அப்படின்னு செக்கிங் பார்க்குறாங்க, பண்ணி பார்க்குறாங்க. ஆனால் சுலபமாக எடுத்துக்கொள்கிறார்கள். நானா கொடுத்தேன், அவர் கொடுத்தார், ஆனால் ஏன் எடுத்தீர்கள்? நான் ஒன்றும் துக்கம் கொடுக்கல பாபா, நானா கொடுத்தேன், அவங்க தானே பாபா கொடுத்தாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. பாபா சொல்கிறார், ஆனால் ஏன் எடுத்தீர்கள்? அவங்க கொடுத்த துக்கத்தை நீங்கள் ஏன் எடுத்துக்கிட்டீங்க? எடுத்தவர் நீங்களா, கொடுத்தவரா? யார் எடுத்துக்கிறாங்க? கொடுக்குறவங்க எடுத்துக்கிறாங்களா, நம்ம எடுக்கிறோமா? நாம தானே எடுத்துக்கிறோம். ஸோ பாபாஸ்டர் கொடுத்தவர் தவறு இழைத்தார். துக்கம் கொடுக்குறாங்கன்னா துக்கத்தை கொடுக்குறவங்க தப்பு பண்ணுறாங்க, மிஸ்டேக் பண்ணுறாங்க. கொடுத்தவர் தவறு இழைத்தார், அதனை தந்தை அறிவார். ட்ராமா அறியும் அதன் கணக்கை. கொடுத்தவங்க தப்பு பண்ணிட்டாங்கன்னு பாபாவுக்கு தெரியும், அதோட கணக்கு என்னன்னு ட்ராமாவுக்கு தெரியும். ஆனால் நீங்கள் ஏன் எடுத்தீர்கள்? பாப்தாதா ரிசல்ட்டை பார்க்கும் போது கொடுப்பதில் சற்று சிந்திப்பவர்கள் சுலபமாக எடுத்துக்கொள்கிறார்கள். எனவே சமநிலை பெற முடிவதில்லை. துக்கத்தை கொடுக்கறதுக்கு கொஞ்சம் யோசிக்கிறாங்கன்னா அவங்க ஈஸியாக துக்கத்தை எடுத்துக்கிறாங்களாம். அதனால பாபாவுக்கு சமமாக ஈக்குவலாக ஆக மாட்டேங்கிறாங்க. ஒருவர் துக்கம் எவ்வளவுதான் கொடுத்தாலும் பெறக்கூடாது, இல்லையேல் உணர்ச்சி வசமாகும் வியாதி அதிகமாகிறது. எமோஷ்னலாக உணர்ச்சி வசப்படக்கூடியது கூட பாபா வியாதி, டிசீஸ்ன்றார் இன்னைக்கு. ஸோ மற்றவங்க எவ்வளோதான் துக்கம் கொடுத்தாலும் நான் எடுக்கக்கூடாது. அப்படி நான் எடுத்துக்கிட்டேன்னா உணர்ச்சிக்கு வசமாகும் வியாதி அதிகமாகின்றது. அவ்வாறு சிறிய சிறிய விஷயத்திற்கெல்லாம் உணர்ச்சி வசமாகும் பொழுது வீண் எண்ணம் அழிவதில்லை. எமோஷ்னலாக உணர்ச்சி வசப்பட்டோன்னா வேஸ்ட் தாட்ஸ் ஃபினிஷ் ஆக மாட்டேங்குது. பிறகு தந்தையுடன் எப்படி செல்வீர்கள்? ஃபஸ்ட்டே சொல்லிட்டார், வேஸ்ட் தாட்டை இருந்ததுன்னா பாபா கூட போக முடியாது. தந்தைக்கு அன்பு உள்ளது. தந்தை உங்களை விட்டு செல்ல மாட்டார், உடன் அழைத்து செல்வார். சம்மதமா? பிடித்துள்ளதா? பிடித்துள்ளதெனில் கை உயர்த்துங்கள். பின்னால் பின்னால் வர வேண்டாமே. தந்தையுடன் செல்ல வேண்டுமெனில் பரிசு கொடுத்தே ஆக வேண்டும். என்ன பரிசு சொன்னார் இன்னைக்கு? வேஸ்ட்டுங்கிற கிஃப்டை எனக்கு கொடுங்கன்னார் இல்லையா? ஸோ பாபா கூட போகணும்னா இந்த கிஃப்ட் பாபா கொடுத்துதான் ஆகணும். 1 மாதம் அனைவரும் பயிற்சி செய்யுங்கள். 1 மந்த்துக்கான ப்ராக்டிஸ் பாபா சொல்கிறார். துக்கம் பெற மாட்டேன் அப்படின்னு, துக்கத்தை நான் எடுத்துக்க மாட்டேன், 1 மந்த்து ப்ராக்டிஸ் பண்ணுங்கன்றார். அனைவரும் 1 மாதம் பயிற்சி செய்யுங்கள். துக்கம் பெற மாட்டேன். ஏதாவது நடக்கும், நான் கொடுக்கவில்லை, அவர் கொடுத்து விட்டார் என்று சொல்லாதீர்கள். பாபாட்ட ப்ராமிஸ் பண்ணுறோன்னா சம்திங் நடக்கும், ஆனால் அதுக்காக நான் கொடுக்கலாம், அவங்க கொடுத்துட்டாங்கலாம் சொல்லாதீங்க. பிறரை பார்க்காதீர்கள், தன்னை பாருங்கள். நான் தான் அர்ஜுனன் ஆக வேண்டும். பாப்தாதா ரிப்போர்ட்டில் பார்க்கின்றார், பெரும்பான்மையினரின் ரிப்போர்ட்டில் திருப்தி இல்லை. பாபா ஹோம்ஒர்க் கொடுத்துருக்கேன், ரிப்போர்ட் செக் பண்ணுற ரிசல்ட் பார்க்குறேன்னார் இல்லையா? ஸோ அந்த ரிப்போர்ட் பாபாவுக்கு திருப்தியாக இல்லையா? எனவே பாப்தாதா மீண்டும் 1 மாதத்திற்காக அண்டர்லைன் செய்கின்றார். 1 மாதம் பயிற்சி செய்தால் பழகிவிடும். 1 மந்த் ப்ராக்டிஸ் பண்ணால் அதே ஹேபிட் பழக்கமாயிடுமா? பழக்கமாக்க வேண்டும். ஹேபிட்டாக அதை ஆக்கி தான் தீரணும், பழக்கமாக்க வேண்டும். இப்படித்தான் இருக்கும், இவ்வளவுதான் முடியும் என்று லேசாக இருந்து விடக்கூடாது. இப்படி தான் பாபா இருக்கோம், இவ்வளோதான் பாபா முடியும், இப்படியெல்லாம் லைட்டாக எடுக்காதீங்க, அப்படி இருக்காதீங்கன்றார். பாப்தாதா மீது அன்பு உள்ளதெனில் ஒரு கோபத்தை அர்ப்பணிக்க முடியாதா? பகவான் மேலே அன்பு இருக்குன்றோம், ஒரு சின்ன விஷயம், ஒரு கோபத்தை உங்களால் பாபாட்ட பலியாக்க முடியாதா? அர்ப்பணிக்க முடியாதா? அர்ப்பணிப்பின் அடையாளம் தந்தையின் சொல்லை தலைமே கொள்வது. பாபா கொடுக்கக்கூடிய சொல்லக்கூடிய வார்த்தையை என் தலை மேலே வச்சுக்கணும், அதுதான் பாபா மேலே அர்ப்பணமாகி இருக்கேன்னு அர்த்தம். வீண் எண்ணங்கள் இறுதி நேரத்தில் மிகுந்த ஏமாற்றத்தையே தரும். வேஸ்ட் தாட் இருந்தால் லாஸ்ட்டில் அது ரொம்ப ஏமாத்திடும். ஏனெனில் நாலாபுறமும் துக்கமான வாயுமண்டலம்
இயற்கை ஆத்மாக்களின் வாயுமண்டலம் யாவும் வசம் ஈர்ப்பதாகவே இருக்கும். எல்லாமே என்ன பண்ணும்? துக்கமான வாயுமண்டலம், ஆத்மாக்கள், இயற்கை எல்லாம் தன் சைடில் நம்மளே ஈர்க்கக்கூடியதாகவே லாஸ்ட்ல இருக்கும். ஒருவேளை வீண் எண்ணங்களின் பழக்கம் இருக்கிறது என்றால் அதிலேயே சுழல வைக்கும். வேஸ்ட் தாட் எனக்குள்ள உருவாகிட்டே இருக்கும். அது ஒரு ஹேபிட்டாக இருக்குன்னா அந்த வேஸ்ட் தாட்டோட சைக்கிள்லேயே நம்ம சுற்றிக்கிட்டே இருப்போம் உள்ளுக்குள்ள. பாப்தாதாவிற்கு என்று உள்நாடாயினும் வெளிநாடாயினும் ஒரு தந்தையின் குழந்தைகள் விசேஷமாக தைரியமான எண்ணத்தை வைக்க விரும்புகின்றார். பாரதவாசிகளோ ஃபாரினர்ஸோ எல்லாருமே என் குழந்தைகள் தான். அதனால் எல்லாருமே ஸ்பெஷலி தைரியமான எண்ணம் வைக்கணும்னு பாபா ஆசைப்படுறார். நாலாபுறமும் உள்ள குழந்தைகள் தைரியம் மற்றும் உறுதியுடன் வெற்றி மூர்த்தியாகி பரமாத்மாவின் குழந்தைகள் எங்களிடம் காமம் இல்லை, கோபம் இல்லை என்று உலகிற்கு அறிவிப்பு செய்வோமோ, பிறரை போதையிலிருந்து, பீடி சிகரெட்டிலிருந்து விடுவிக்கிறீர்கள். ஆனால் பாப்தாதா இன்று ஒவ்வொரு குழந்தையையும் கோபத்தையும் துறந்தோம், காமத்தையும் துறந்தோம் என்று தைரியத்துடன் உலக மேடையில் காண்பிக்க விரும்புகிறார். அடிக்ஷன்ஸ்ல இருந்தெல்லாம் ஃப்ரீ பண்ணிடுறோம்னு சொல்கிறோம்ல, போதை பழக்க வழக்கத்துலேருந்து, பீடியிலேருந்து, சிகரெட்லேருந்து ஃப்ரீ பண்ணிட்டோம் அப்படின்லாம் சொல்கிறோம். ஆனால் பாபா என்ன ஆசைப்படுறாருன்னா, என்னோட ஒவ்வொரு குழந்தை கூட நான் கோவத்தையும் விட்டுட்டேன், காமத்தையும் விட்டுட்டேன், தைரியமாக உலக மேடைக்கு முன்னால் காட்டணும். அந்த மாதிரி குழந்தைகள் காட்டுறத பாபா பார்க்க ஆசைப்படுறார். பிடித்துள்ளதா? தாதிமார்களுக்கு பிடித்துள்ளதா? முதல் வரிசையில் உள்ளவர்களுக்கு பிடித்துள்ளதா? மதுபன் நிவாசிகளுக்கு பிடித்துள்ளதா? மதுபன் நிவாசிகளுக்கும் பிடித்துள்ளது, வெளிநாட்டவருக்கும் பிடித்துள்ளதா? பிரியமான விஷயத்தை செய்வதில் என்ன கடினம்? பிடிச்ச விஷயத்தை செய்யறதுல என்ன கஷ்டம் இருக்கு? பாப்தாதாவும் அதிகப்படியான கதிர்களை, அதாவது கிரணங்கள், சக்திகளை கொடுப்பார். நிறைய சக்திகளை நான் உங்களுக்கு கொடுக்குறேன்றார். ஆசீர்வாதங்களை தருவதும் பெறுவதுமான பிராமண பரிவாரம் எனும் வரைபடம் தென்பட வேண்டும். பாபா ஹைலைட் பண்றாங்க. பிளஸ்ஸிங்ஸ், ஆசீர்வாதங்களை கொடுக்கறது, வாங்கிக்கிறதுக்கான அந்த பிராமண பரிவாரத்தினுடைய ஒரு படம், ஒரு வரைபடம், பிக்சர் தெரிய வரணும், தென்பட வேண்டும். ஏனெனில் நேரமும் கூக்குரல் இட்டு கொண்டிருக்கிறது. பாப்தாதாவிடமும் அட்வான்ஸ் பார்ட்டியினரின் உள்ளத்திலும் கூக்குரலும் உள்ளது. ஒரு சைடில் நேரம் கூக்குரல் இட்டு இருக்கு, இன்னொரு சைடில் பாப்தாதா கிட்ட அட்வான்ஸ் பார்ட்டியில் இருக்கக்கூடியவங்களுடைய உள்ளத்தின் கூக்குரலும் வருது. மாயாவும் இப்போது கழைத்து போயுள்ளது, அதுவும் இப்போது முக்தியை வேண்டுகிறது. முக்தி தருகின்றீர்கள், ஆனால் இடையிடையே சிறிது தோழமை செய்து விடுகிறீர்கள். மாயாவும் எனக்கு முக்தி கொடுத்துருங்கன்னு கேட்டுட்டு இருக்குது. அந்த மாயாவுக்கு முக்தி கொடுக்குறோம் அப்படின்னா அதுக்கு விட கொடுத்துட்றோம். ஆனால் அப்பப்போ அந்த மாயாவோட ஃப்ரெண்ட்ஷிப்பும் வச்சுக்கிறோமா. சிறிது தோழமை செய்து விடுகிறீர்கள், ஏனெனில் 63 பிறவிக்கான நட்பு உள்ளதல்லவா. ஆகவே பாப்தாதா கூறுகின்றார், ஹே மாஸ்டர் முக்தி வள்ளலே, இப்போது அனைவருக்கும் முக்தி வழங்குங்கள். ஏனெனில் உலகம் முழுவதற்கும் ஏதேனும் ஒரு பிராப்தி எனும் அஞ்சலி தர வேண்டும். எத்தனை வேலை செய்ய வேண்டியுள்ளது. ஃபுல் வேர்ல்டுக்கு பாபாஸ்ட ஏதாவது ஒரு பிராப்திங்கிற அஞ்சலியை கொடுக்கணும். அப்போ எவ்வளோ வேலை பண்ணோன்னு பாருங்க. ஏனெனில் இந்த நேரம் உங்களுக்கு துணையாக உள்ளது. ஆத்மாக்கள் அனைவரும் முக்திக்கு சென்றே ஆக வேண்டும். நேரம் உள்ளது. மற்ற நேரத்தில் நீங்கள் முயற்சியே செய்தாலும் நேரம் இருக்காது, எனவே நீங்கள் தர முடியாது. இப்போ டைம் நமக்கு துணையாக இருக்கிறதுனால ஆத்மாக்களும் ரிட்டர்ன் முக்திக்கு போய் ஆகணும். அதனால நம்ம செஞ்சோம் அப்படின்னா அது நேரமும் டைமும் இருக்குது, அது நமக்கு ஹெல்ப் பண்ணும். மற்ற டைமில் நான் உட்காந்து முயற்சி பண்ணால் கூட அது அதற்கான நேரம் இல்லை இல்லையா, அதனால் நம்மளால் கொடுக்க முடியாது. இப்போது நேரம் உள்ளது. எனவே பாப்தாதா கூறுகிறார், முதலில் தனக்கு முக்தி தாருங்கள், பிறகு ஆத்மாக்களுக்கு முக்தி எனும் அஞ்சலி வழங்குங்கள். அவர்கள் ஃபஸ்ட்டு தனக்கு முக்தி கொடுங்க, அப்புறமா உலகத்தில் இருக்கக்கூடிய ஆத்மாக்களுக்கு முக்திங்கிற அஞ்சலி வழங்குங்கள். அவர்கள் கூக்குரலிடுகின்றார்கள். உலகத்தில் இருக்கக்கூடிய ஆத்மாக்கள் கூக்குரலிடுகின்றார்கள். உங்களுக்கு அவர்களின் துக்கத்தின் கூக்குரலின் ஓசை கேட்கவில்லையா? ஒருவேளை தன்னுடையதிலேயே பிஸியாக இருந்தீர்கள் என்றால் துக்கத்தின் கூக்குரல் கேட்காது. நான் என்னோட விஷயத்திலேயே பிஸியாக இருந்தேன்னா ஆத்மாக்களுடைய துக்கத்தினுடைய அந்த கூக்குரல் உங்களுக்கு கேட்காது. மீண்டும் பாடல் பாடுகின்றனர், துக்கத்தின் இருப்பவர்களின் மீது சிறிதேனும் இரக்கம் காட்டுங்கள் அப்படின்னு பாட்டை பாடுறாங்க.
இப்பொழுதிலிருந்தே தயை, கருணை, இரக்கத்தின் சம்ஸ்காரம் நீண்ட காலத்திற்கானதை நிரப்பவில்லை எனில் உங்களுடைய ஜட மூர்த்திகளில் தயை, கருணை, இரக்கம் எனும் வைப்ரேஷன் எப்படி நிரம்பும்? இப்பவே எனக்குள்ளார இந்த தயை, இரக்கம், பாபா சொல்றாங்க கருணை, இதற்கான சன்ஸ்கார் இப்போ இருந்தே லாங் டேர்முக்காக எனக்குள்ள நான் ஃபில் பண்ணிக்கல, நிரப்பிக்கலனா என்னுடைய ஜட சிலைகளுக்குள்ளார எப்படி இதனுடைய வைப்ரேஷன்ஸ்லாம் இருக்கும்? அடுத்தது பாபா சொல்றாங்க, இரட்டை வெளிநாட்டவர் புரிந்துள்ளீர்களா? நீங்களும் துவாபர யுகத்தில் கருணை உள்ளத்துடன் தான் தனது கற்சிலை மூலமாக அனைவருக்கும் கருணை கொடுப்பீர்கள் அல்லவா? உங்களது சித்திரமும் உள்ளதா அல்லது இந்தியர்களுடையது மட்டுமா? வெளிநாட்டவர் தமது சித்திரமும் இருப்பதாக உணர்கிறீர்களா? சித்திரத்தை எவ்வாறு அமைக்கிறார்கள்? சித்திரங்களிடம் சென்று என்ன கேட்கிறார்கள்? கருணை கருணை என்று கதறுகிறார்கள். கருணை கொடுங்க கொடுங்க, கருணை கருணை அப்படின்னு அந்த ஜட சித்திரங்களுக்கு முன்னால் போய் கதறுகிறார்கள். ஆக இப்போதே சங்கம யுகத்தில் துவாபர கலியுகத்திற்கான ஜட சித்திரங்களில் வைப்ரேஷனை சேமித்தால்தான் உங்களது ஜட சித்திரங்கள் மூலமாக அனுபவம் செய்வார்கள், பக்தர்களுக்கும் நன்மை நிகழும். ஸோ துவாபர் கலியுகத்தில் ஜட சித்திரங்கள் முன்னால் போய் பக்தர்கள் கருணை கருணை அப்படின்னு கூக்குரலிட்டு கதறுவாங்க. அவங்களுக்கு அவங்க செய்யக்கூடிய அந்த பக்திக்கான நன்மை ரிட்டர்ன் அவங்களுக்கு கிடைக்கணும்னா இப்போவே நான் ஆத்மா எனக்குள்ளார பாபா சொல்லார் அந்த கருணைக்கான அந்த வைப்ரேஷன்ஸை எனக்குள்ள நான் நிரப்பிக்கணும். பக்தர்களும் உங்கள் வம்சாவளிதான். நீங்கள் அனைவரும் கிரேட் கிரேட் கிராண்ட் ஃபாதரின் குழந்தைகளே. பக்தர்களாயினும் துயரத்தில் உள்ளவராயினும் உங்களது வம்சாவளியே. உங்களுக்கு இரக்கம் வரவில்லையா? பக்தர்களாக இருக்கட்டும், துக்கத்தில் இருக்கவங்களா இருக்கட்டும், எல்லாருமே யார்? நம்முடைய வம்சத்தில் வந்தவங்க தான். அதனால் பாபாஸ்டா உங்களுக்கு இரக்கம் வரவில்லையா? வருகிறது. ஆனால் சிறிது சிறிதே அவ்வப்போது வேறு விஷயங்களில் பிஸியாகி விடுகிறீர்கள். வருது இறக்கம், ஆனால் அப்பப்போ வருது, கொஞ்சம் கொஞ்சம் வருது. அப்புறம் நடுநடுவில் அப்பப்போ என்ன பண்ணுறோம்? வேறு விஷயங்களில் பிஸியாக ஆகிவிடுகிறீர்கள். இப்போது தனது முயற்சியிலேயே நேரம் அதிகம் செலவு செய்யாதீர்கள். செல்ஃபோன முயற்சியில் நிறைய டைம் கொடுக்காதீங்க. கொடுப்பதில் செலவிடுங்கள். கொடுப்பதே எடுப்பதாகும். மற்ற ஆத்மாக்களுக்கு கொடுக்கணும், கொடுக்கறது தான் எடுக்கிறது. சிறிய சிறிய விஷயங்கள் அல்ல. முக்தி நாளை கொண்டாடுங்கள். இன்று முக்தி நாளாக கொண்டாடுகிறோம், சரிதானே? முதல் வரிசையினர் சரியா? மதுபன் நிவாசிகள் சரியா? இன்று பாப்தாத், இன்று மதுபன் நிவாசிகள் மிக பிரியமாகின்றார்கள். ஏனெனில் மதுபனை வெகு எளிதில் பின்பற்றுகின்றனர். மதுபன் நிவாசிகள் அப்படின்னா ரொம்ப பிரியமானவங்களா இருக்காங்க. மதுபனில் இருக்கக்கூடியவங்கள ரொம்ப ஈஸியாக எல்லாரும் ஃபாலோ பண்ணுறாங்க. ஒவ்வொரு விஷயத்திலும் மதுபனை சுலபமாகவே பின்பற்றுகின்றனர். மதுபன் நிவாசிகள் முக்தி நாளை கொண்டாடினால் அனைவரும் பின்பற்றுவார்கள். மதுபன் வாசிகள் அனைவரும் மாஸ்டர் முக்தியின் வள்ளலாகி விடுங்கள், ஆவீர்கள் தானே அப்படின்னு கேட்குறார். அப்போ அங்கே இருக்கிற எல்லாரும் கை தூக்குறாங்க. பாபாஸ்டார் மிக நல்லது நல்லது. இப்போது பாப்தாதை எதிரில் உள்ளவர்கள், உள்நாடு வெளிநாட்டில் தொலைவில் கேட்டு கொண்டிருப்பவர்கள், பார்த்து கொண்டிருப்பவர்கள் அனைவருக்கும் ட்ரில் செய்விக்கின்றார். பாபா ட்ரில் பண்ண வைக்கிறார். அனைவரும் தயாரா? அனைத்து எண்ணங்களையும் ஒதுக்கி வையுங்கள். இப்போது ஒரு நொடியில் மனம் புத்தி மூலமாக தமது இனிய வீட்டை சென்றடையுங்கள். ஒரு செகண்டில் மனசு புத்தி மூலமாக நம்மளுடைய இனிமையான வீட்டுக்கு போகணும் அப்படின்றார். இப்போது பரந்தாமம் விட்டு சூட்சமவதனம் செல்லுங்கள். ஃபஸ்ட்டு மனசு புத்தி மூலமாக இனிய வீட்டுக்கு போங்கன்னார். அப்புறம் இப்போ பரந்தாமத்தை விட்டுட்டு சூக்ஷ்மவதனம் செல்லுங்கள். இப்போது சூக்ஷ்மவதனம் விட்டு இந்த சாக்கார மண்ணுலகில் தமது ராஜ்யமான சொர்க்கத்தை சென்றடையுங்கள். இப்போது தமது புருஷோத்தம சங்கம யுகத்தை வந்தடையுங்கள். இப்போது மதுபனிற்கு வந்துவிடுங்கள். இவ்வாறாக மீண்டும் மீண்டும் சுயதர்ஷன சக்கரதாரியாகி சக்கரத்தை சுழற்றி கொண்டே இருங்கள். நல்லது. பாபா யார் கொடுக்குறாங்க? நாலாபுறமும் உள்ள அன்பான அதிர்ஷ்டசாலியான குழந்தைகளுக்கு, சதா சுயராஜ்யம் மூலம் சுய மாற்றம் செய்யும் ராஜா குழந்தைகளுக்கு, சதா உறுதித்தன்மை மூலம் வெற்றியை பெறும் வெற்றி நட்சத்திரங்களுக்கு, சதா மகிழ்ந்திருக்கும் பாக்கியசாலி குழந்தைகளுக்கு,
பாப் தாதாவின் மற்றும் இன்று குழந்தைகளின் பிறந்த நாளில் வாழ்த்துக்கள், ஆசிகள், அன்பு நினைவுகள். அவ்வாறு உயர்ந்த குழந்தைகளுக்கு நமஸ்காரம். இன்னைக்கு முரளியோட வர்தான், உலக நன்மைக்கான பொறுப்பை உணர்ந்து சமயம் மற்றும் சக்திகளை சிக்கனம் செய்யும் மாஸ்டர் படைப்பாளர் ஆகுக. உலக நன்மைக்கான பொறுப்பை, உலக நன்மைக்கான இந்த ரெஸ்பான்சிபிலிட்டி, அந்த பொறுப்பை உணர்ந்து சமயம் மற்றும் சக்திகளை சிக்கனம் செய்யும், நேரம் மற்றும் சக்திகளை சிக்கனமாக பயன்படுத்தக்கூடிய மாஸ்டர் படைப்பாளர் ஆகுக. மாஸ்டர் கிரியேட்டர் ஆகணும் அப்படின்றார். உலகில் அனைத்து ஆத்மாக்களும் உயர்வான ஆத்மாக்களான உங்களது குடும்பம் எவ்வளவு பெரிய குடும்பமோ அவ்வளவு சிக்கனத்தை கையாள வேண்டும். உலகத்தில் எவ்வளோ சோல்ஸ் இருக்காங்க, எல்லாத்தோட உயர்ந்த ஆத்மாக்களோட ஃபேமிலி இது. அப்போ எவ்வளோ பெரிய குடும்பமோ அவ்வளோ சிக்கனத்தோடு இருக்கணுன்றார். ஆக அனைத்து ஆத்மாக்களையும் முன்னால் வைத்து தன்னை உலகளாவிய சேவையில் நிமித்தமான கருவி என புரிந்து தனது நேரம் மற்றும் சக்திகளை செயல்படுத்துங்கள், அதாவது பயன்படுத்துங்க. தனக்கெனவே சம்பாதித்தோம், சாப்பிட்டோம், முடித்தோம் என்று அலட்சியமாகாதீர்கள். எனக்காக நான் சம்பாதிச்சேன், சாப்பிட்டேன், முடித்தேன் அப்படியெல்லாம் கேர்லெஸ்ஸாக இருக்காதீங்க, அலட்சியமாகாதீர்கள். அனைத்து பொக்கிஷங்களுக்கும் கணக்கு போடுங்கள். மாஸ்டர் படைப்பாளர் பவ எனும் வரதானத்தை நினைவில் வைத்து நேரம் மற்றும் சக்தியை சேவைக்காக சேமிப்பு செய்யுங்கள். சமயம் மற்றும் சக்தியை சேவைக்காக சேமியுங்கள். அதனால் உலக நன்மைக்கான பொறுப்பை புரிஞ்சுட்டு சமயம் சக்திகளை சிக்கனமாக பயன்படுத்தணும், மாஸ்டர் படைப்பாளர் ஆகணும் அப்படின்றார். ஸ்லோகன்: யார் ஒருவர் எண்ணம் மற்றும் வார்த்தை மூலமாக அனைவருக்கும் வரதானங்களை தருவாரோ அவரே மகாதானி ஆவார். யார் ஒருவர் எண்ணம் மற்றும் வார்த்தை மூலமாக அனைவருக்கும் வரதானங்களை தருவாரோ அவரே மகாதானி ஆவார். எண்ணம் பேச்சின் மூலமாக எல்லாருக்கும் வரதானங்கள் கொடுக்குறாங்கன்னா அவங்க தான் மகாதானி அப்படின்றார். இன்றைய அவ்யக்த இஷாரா: சங்கல்பங்களின் சக்தியை சேமிப்பு செய்து உயர்ந்த சேவைக்கு நிமித்தமான கருவியாகுங்கள். இன்னைக்கான பாயிண்ட்: உங்களுடைய மந்திரி மகா மந்திரியான சூட்சும சக்திகள், அதாவது மனம் மற்றும் புத்தி, இவற்றை தனது கட்டுப்பாட்டில் வையுங்கள். இப்பொழுதிருந்தே உங்களது ராஜ்ய தர்பார் சரியாக இருந்தால் தர்மராஜாவின் தர்பாரில் செல்ல மாட்டீர்கள். மனசு புத்தியினுடைய இந்த தர்பார் கரெக்டாக இருந்தது அப்படின்னா, ராஜ்ய தர்பார் கரெக்டாக இருந்தால் தர்மராஜருடைய தர்பாரில் போக மாட்டீங்க. தர்மராஜாவும் வரவேற்பார். ஆனால் கட்டுப்படுத்தும் சக்தி இல்லையெனில் இறுதியில் அபராதம் செலுத்த தர்மராஜபுரிக்கு செல்ல வேண்டும். ஃபைன் கட்டுறதுக்கு தர்மராஜபுரிக்கு போகிற மாதிரி ஆகிடும். தண்டனைகளே அபராதம். ரீஃபைன் ஆகிவிட்டால் ஃபைன் அபராதம் செலுத்த வேண்டாம். அதாவது கட்டுப்பாட்டில் மனசு புத்தி வந்துருச்சு அப்படின்னா அப்புறம் நம்ம ஃபைன் அபராதம் செலுத்த வேண்டிய அவசியம் இல்லை. தர்மராஜர் பாபாவும் வரவேற்பார். ஆனால் அந்த சக்தி இல்லை அப்படின்னா லாஸ்டில் ஃபைன் கட்டணும். தண்டனை தான் அந்த அபராதம். அதுக்காக நம்ம தர்மராஜ்புரிக்கு போகிற மாதிரி ஆகிடும். அதனால் மனசு புத்தியில் கண்ட்ரோலில் வைங்க அப்படின்றார். அச்சா, ஓம் சாந்தி.